Welcome to my channel. It's me Lalita. Quick and easy ஒரு curd rice பார்க்கலாமா? நான் 2 பேர் அளவுக்கு சாதம் எடுத்துர்க்கேன் ஒரு பவுல்ல. அதை நல்லா கலந்து விட்டுட்டேன். 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான தயிர், ரொம்ப புளிக்க கூடாது. ஆனா திக்கான தயிரா இருக்கணும். இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வேண்டிய அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஆனால் வார்ம் வாட்டர், சில் வாட்டர் வேண்டாம். வார்ம் வாட்டர் சேர்க்கும்போது அந்த சாதம் சாஃப்டாகவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக பால் விட்டுட்டு பாக்ஸ் பேக் பண்ணலாம். அதர்வைஸ் வீட்லேயே லஞ்சுக்கு உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பால் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, பெருங்காயம், நான் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அந்த தயிர் சாதம் கலந்து வச்சுருக்கோம், அதில் கொட்டி நல்லா ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த தயிர் சாதத்தோடு நீங்கள் அதை நல்லா கலந்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் மாங்காவை கட் பண்ணி போடலாம், கேரட் கட் பண்ணி போடலாம், குக்கும்பர் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணலாம், மாதுளப்பழத்தை ஆட் பண்ணலாம். இது எதுவும் நான் சேர்க்கலை, இதெல்லாம் ஆட் பண்ணலாம். நான் வெறும் கிரேப்ஸ் மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன் சிம்பிளாக. வீட்டில் அதுதான் இருந்துச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிக்கிறேன். அது கூடவே இன்னும் கொஞ்சம் கிரேப்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். சிம்பிள், குவிக் அண்ட் ஈஸி கர்ட் ரைஸ் பிடிச்சிருக்கோம். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். ஹேவ் அ குட் டைம்.